வெல்கம் டு aayulazhagu சேனல். நான் தான் உங்களோட திவ்யா காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைடல் க்ளோ ஃபேஸ் வாஷ் தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு. இந்த பிரைடல் க்ளோ ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப ட்ரையும் ஆக்கிராமல் அதே சமயம் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டல்னஸை போக்கி ஸ்கின்னில் ஒரு நேச்சுரலான க்ளோ கொடுக்கும். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அதோட பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ஃபேஸ் வாஷில் நேச்சுரல் க்ளோ கொடுக்கறதுக்கான 2 முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பீட்ரூட்டில் விட்டமின் சி பீட்டா லைன்ஸ் அதிகமாக இருக்குது. இதில் விட்டமின் சி பார்த்திங்கன்னா அன்ஈவன் ஸ்கின் டோனையும் பிக்மெண்டேஷனையும் ரிமூவ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த பீட்டா லைன்ஸ் பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே இதில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் மூலயமா நமக்கு ஃபேஸில் ஒரு ரோஸ் க்ளோ கொடுக்குது. ஸோ இதனால தான் இந்த ஃபேஸ் வாஷை பிரைடல் க்ளோ ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு க்ளோக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்னா லாக்டிக் ஆசிடு. இது வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுது. ஸோ இந்த டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணாமல் நம்ம என்னதான் டேன் ரிமூவ் ஆனாலும் நமக்கு அந்தளவுக்கு ரிசல்ட் தெரியாது. ஸோ இது டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி கொலாஜன் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலயமா ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் பிரைட்டனிங்காகவும் தெரியும். இப்போது இந்த க்ளோவுக்கு 2 இன்க்ரீடியன்ட் சூஸ் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபேஸ் வாஷ்னாலே அதில் கொஞ்சம் ஃபோமிங் வேணும், டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்காக ஆட் பண்ணுறது தான் சர்ஃபெக்டன்ட். இதில் 2 சர்ஃபெக்டன்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து CAPB. இந்த சர்ஃபெக்டன்ட் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரொம்ப ட்ரை ஆகாமல் மைல்டாக இருக்கும். அதே சமயம் ஃபோமிங்கும் நல்லா கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இன்னொரு சர்ஃபெக்டன்ட் கோகோ குளுக்கோசைட். இதுவுமே நல்ல ஜென்டலாக இருக்கும். நம்மளோட ஸ்கின்னை ட்ரை ஆக விடாமல் ஜென்டலாக கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே சமயம் லேதருக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போது நமக்கு சர்ஃபெக்டன்ட் வைஸ் சூஸ் பண்ணியாச்சு. நம்மளோட ஃபேஸ் வாஷ் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு தேவையானது திக்கனிங் ஏஜென்ட். அந்த திக்கனிங் ஏஜென்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது தான் ஜாந்தன் கம்மு. இது ஜெல் லைக் டெக்ஸ்சர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ராடக்ட்டு ஒரு இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றா பைண்ட் ஆகி ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது என்னோட ப்ராடக்ட் கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு, ஃபோமிங் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த க்ளோவை நான் மெயின்டைன் பண்ணணுன்னா என்னோடய கிளைண்ட்டோட ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கணும். எந்த அளவுக்கு ஹைட்ரேஷன் இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு வந்து ஸ்கின் ஹெல்த்தியாக தெரியும். ஸோ அதுக்காக 2 இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து கிளிசரின், இன்னொன்று வந்து சோடியம் PCA. இந்த சோடியம் PCA ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது ஸ்டிக்கியாக இல்லாமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ராடக்டோட டெக்ஸ்சரும் ப்ராடக்டை யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சாஃப்ட்னஸான ஃபீல் கொடுக்கும். அடுத்தது கிளிசரின் பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளான நமக்கு ஒரு ஹியூமக்டன்ட். மாய்ஸ்சரை அட்ராக்ட் பண்ணி நம்மளோட ஸ்கின்லேயே தக்க வச்சுக்கிறது மூலயமா நம்மளோட ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் ரொம்ப நேரத்துக்கு ஹைட்ரேட்டடாகவும் மாய்ஸ்சராகவும் வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது என்னோடய ப்ராடக்ட்டு எப்படி செஞ்சனோ அதே மாதிரி இருக்கணும், எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனும் ஃபார்ம் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட் தான் ஜெல்லேட்டிங் ஏஜென்ட். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸில் இருக்க ஒரு மெட்டல்ஸும் அயான்ஸும் ஒன்றா பைண்ட் ஆகி வேற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகிட விடாமல் தடுக்கிறதா இதோட வேலை. அதன் மூலயமா நம்மளோட க்ரீமாக இருக்கட்டும், ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ராடக்ட்டும் ஆக்சிடைஸ் ஆகாமல் கலர் சேஞ்ச் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த ஜெல்லேட்டிங் ஏஜென்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக எந்த ஒரு மைக்ரோபியல் க்ரோத்தும் க்ரோ ஆகாமல் நம்மளோட ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ் தான். இதில் நான் இஸ்காகாட் PEG யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஃபேஸ் வாஷோட இன்க்ரீடியன்ட்ஸ் எந்தெந்த அளவு யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபேஸ் ஏல ஜாந்தன் கம் 1 கிராம், கிளிசரின் 5 கிராம், சோடியம் PCA 2 கிராம், சோடியம் குளுக்கோனேட் 0.2 கிராம், பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் 70.8 கிராம், CAPB 10 கிராம், கோகோ குளுக்கோசைட் 9 கிராம், லாக்டிக் ஆசிட் 1 கிராம். ஃபேஸ் பியில் பார்த்தீங்கன்னா இஸ்காகாட் PEG 1 கிராம், ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் எசென்ஷியல் ஆயில் நீங்கள் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். 0.5 கிராம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃபேஸ் வாஷை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி டெமோ பார்க்குறதுன்றதை பார்த்துடலாம். இப்போது ஃபர்ஸ்ட்டு பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 100 கிராம் ஆஃப் வாட்டரில் 10 to 15 கிராம் ஆஃப் பீல் பண்ணி வாஷ் பண்ண பீட்ரூட்டை வந்து
கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இதில் வந்து பீட்ரூட்டை நீங்கள் கம்மியாகவும் போடலாம், ஏன்னா ரொம்ப டார்க் கலர் இருக்க வேண்டாம்னு நினச்சிங்க, லைட் கலராக இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதை நல்லா பாயில் பண்ண போகிறோம். பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி 70.8 கிராம் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். அது கூட நம்ம திக்கனிங்காக ஜாந்தன் கம்மும் கிளிசரினும் மெஷர் பண்ணி அதை நல்லா கிளிசரினோடு டிசால்வ் பண்ணிக்கலாம். டிசால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். ஜாந்தன் கம்மை டேரெக்டாக ஆட் பண்ணோன்னா அது டிசால்வ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே லம்பாக ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம வந்து இதை டிசால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சோடியம் PCA ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஏல இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே 1 by 1 நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோடியம் PCA, அதுக்கு அடுத்தது சோடியம் குளுக்கோனேட். சோடியம் PCA ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சர்ஃபெக்டன்ட் 2 சர்ஃபெக்டன்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் ஏ இன்க்ரீடியண்ட் எல்லாமே ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுச்சா அப்படின்றத பாருங்கள். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஜாந்தன் கம் கெட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் டபுள் பாயிலிங்கில் வச்சு அதை டிசால்வ் பண்ணிடலாம். இஃப் இல்லை எல்லாமே கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுச்சு, ஸ்மூத்தாக ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபேஸ் பியில் இருக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸும் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ராக்ரன்ஸ் வந்து 0.5 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். ஸோ இதை ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒன்றோடு ஒன்று வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம இதை ஜஸ்ட் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 24 hours கழித்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். மினிமம் இப்போ இருக்க பொல்யூஷனுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 வாட்டியாவது நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து மேலும் மேலும் நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வந்து அதிகமாகாமல் இருக்கும். இப்போது இந்த ரெடியான நம்மளோட ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். அது 24 hours கழித்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். இது ஒரு ஸ்டெரைலான க்ளீன் பாட்டிலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு போடுற காஸ்மெட்டிக் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடையும். தேங்க்யூ.